ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணுறோம். மேங்கோ மில்க் ஷேக் தான் இது. மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஜூஸுன்னு சொல்லலாம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சீசனபிள் ஃப்ரூட்டுன்றதுனால இது வந்து இப்போது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சீசனபிளில் எந்தெந்த ஃப்ரூட் கிடைக்குதோ ஸோ எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோவை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த ப்ளம் மட்டும் தோல் இல்லாமல் எடுத்து ஜூஸ்க்கு ரெடி பண்ணிக்கணும். மாம்பழத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் எடுத்திருக்க ஃப்ரூட் வந்து பங்கனப்பள்ளி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ மேங்கோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் இது. ஸோ நம்ம வந்து மில்க்கு வந்து சேர்க்கணுன்றதுனால முன்னாடியே வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ அதனால் பேனில் வந்து நான் மில்க்கு சேர்த்து நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன். இதே மாதிரி வந்து காய்ச்சாமல் அந்த பால் வாசனை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆற வச்ச மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மேங்கோவில் இருக்க ஃப்ரூட்டில் இருக்க எல்லாமே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து காய்ச்சின பாலையும் தேவையான அளவு சர்க்கரையும் ப்ளஸ் வந்து ஏற்கனவே ஐஸ் க்யூப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். மில்க்கு சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து ஐஸ் க்யூபு, ஃப்ரூட்டு, மில்க்கு, ஐஸ் க்யூபு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சுகர், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஜூஸியான ஒரு மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து குழந்தைங்க ரொம்ப எம்மியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த 4 பொருள் மட்டும் இருந்தாலே போதும். வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால இது ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது சீசனில் கிடைக்கிறதுனால இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஐஸ் க்யூபும் வந்து ஜூஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸ்வீட் ரெஸ்ட்ரிக்டட் பர்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் இது வந்து டாக்டர் அட்வைஸ் படி தான் கேட்கணும். மற்றபடிக்கு மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த ஜூஸை ட்ரை பண்ணுங்கள். வெரி ஹெல்த்தி அண்டு வெரி ஈஸியான ஒரு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.